Hello friends, welcome to my homemade recipes. இன்னைக்கு நம்ம முடக்கத்தான் கீரையை யூஸ் பண்ணி சிம்பிளாக குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம மூட்டு வலி பிரச்சனை, முதுகு வலி பிரச்சனை இருக்கிறவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. இது குழம்பாவோ இல்லை வடை கூட செய்கிறாங்க, பக்கோடா செய்யலாம். இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடியது. கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நமக்கு எங்கே ஜாயிண்ட் பெயின்ஸ் இருந்தாலும் இந்த கீரையை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு க்யூர் ஆகிடும். பருப்பு யூஸ் பண்ணாமையே நான் ரொம்ப சிம்பிளாக இந்த குழம்பு செஞ்சுருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுவும் இல்லாமல் இது ஒரு 15 நிமிஷத்துல நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. இது நீங்கள் லஞ்சுக்கும் சாப்பிடலாம். இதனுடைய பெஸ்ட் காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறது களிக்கு தான். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கீரை மட்டும் இந்த மாதிரி இலை மட்டும் பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரிச்சுட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா 2 பெரிய தக்காளி, மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். ஒரு 6-7 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு காஞ்ச மிளகாய். இது புளி சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்காக நான் வெங்காயத்தில் செஞ்ச வடகம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இது செஞ்சு 1 இயர் ஆகிடுச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா அப்படியே டேஸ்ட்டு எதுவுமே ஆகலை, ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த முடக்கத்தான் கீரை எல்லாத்தையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம வெங்காயம், பூண்டு, தக்காளி, புளி எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். கூடவே சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் தான். இது வேக வச்சா போதும், நமக்கு ரொம்ப ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இது நம்ம ஒரு 3 அல்லது 4 விசில் விட்டுக்கோங்க. சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது விசில் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம பருப்பு கடையும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மண் சட்டியில் எடுத்து நல்லா கடைஞ்சிக்கோங்க. நீங்கள் எந்த கீரை குழம்பு செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு மண் சட்டியில் நீங்கள் கடைஞ்சிங்கன்னா அந்த கீரை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு கப்பில் எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது ரொம்ப ஈஸி. இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் கடுகுலாம் எதுவுமே யூஸ் பண்ணல. நான் வடகத்துலேயே நம்ம எல்லாமே போட்டு தான் நம்ம இந்த வடகமே செஞ்சுருக்கோம். அதனால் நான் அது மட்டும் போட்டுக்கிறேன். இந்த முடக்கத்தான் கீரை குழம்பு எனக்கு எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். அது எனக்கு ரொம்ப கரெக்டாக டேஸ்ட்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சது எடுத்துகிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரம் நீங்கள் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் தாளிக்கும் போது சேர்க்க தேவையில்லை. எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு காரம் நல்லா வேணும்னா நீங்கள் தாளிக்கும் போது மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தாளிச்சதை இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி கீரை குழம்பு செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கீரை கிடைச்சா நீங்கள் இதை விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வடகம் இல்லாதவங்க எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கடுகு சேர்த்து அதில் பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்படி செஞ்சால் மட்டும்தான் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.